ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் 20th டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஜனவரி எண்டுக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஜனவரியும் சீக்கிரமாக முடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பிரசிடென்ட் கலரை சத்தீஸ்கர் போலீஸ்க்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியும் அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. IIT குவஹாத்தி, IIT மாண்டி அண்ட் CSTEP பெங்களூரு கூட சேர்ந்து இந்தியாவுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிளைமேட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிளைமேட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணது? IIT குவஹாத்தி. யார் கூட கொலாபரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IIT மாண்டி அண்ட் CSTEP பெங்களூரு கூட. பெங்களூரு மெட்ரோ ரயில் பேஸ் 2 ப்ராஜெக்ட்டுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா KFW பேங்க் ஜெர்மனி கூட ₹3044 crore லோன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் பாரதி அக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பேங்க் அஷூரன்ஸ்க்காக. நாக்பூர் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜெவ்ரான் ஃபைனான்ஸோடைய சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை RBI கேன்சல் பண்ணியிருக்காங்க. RBI கைட்லைன்ஸை ப்ரீச் பண்ணதுக்காகவும் இர்ரெகுலர் லெண்டிங் ப்ராக்டிசஸ் பண்ணதுக்காகவும் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. RBL பேங்க்கும் பஜாஜ் ஃபைனான்ஸும் அவங்களுடைய பிராண்டட் கிரெடிட் கார்டு பார்ட்னர்ஷிப்பை என் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய குளோபல் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அமேசான் சம்பவ் வெஞ்சர் ஃபண்டும் DPIITயும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. 5th சம்பவ் சமிட் நியூ டெல்லியில் நடந்தது. அப்போ தான் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோடைய வேர்ட் ஆஃப் த இயர் 2024 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட். LTF L&T ஃபைனான்ஸ் லிமிடெட் ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. இவங்க அமேசான் ஃபைனான்ஸ் இந்தியா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் கிரெடிட் சொல்யூஷன்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ். ப்ளூம்பர்க் ரிச்சஸ்ட் ஃபேமிலி இண்டெக்ஸ் 2024ல் டாப்பில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட் ஃபேமிலி, USA சேர்ந்தவங்க. 8th ரேங்க்கில் அம்பானி ஃபேமிலி. இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்க அஃபேர்ஸ் க்ளோவில் போயிட்டு படிச்சுக்கோங்க. ஃபோர்ப்ஸ் ரிலீஸ் பண்ண வேர்ல்ட்ஸ் 100 மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் லிஸ்ட் 2024ல் ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உர்சுலா வான் டெர் லேயன். இவங்க யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட். இந்த லிஸ்ட்டில் 3rd டைம் கன்சிக்யூட்டிவாக இவங்க டாப்பில் இருக்காங்க. டாப் 100ல் 3 இந்தியன் விமன்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 28th ரேங்க் நிர்மலா சீதாராமன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள். 81st ரேங்க்கில் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா, சேர்பர்சன் ஆஃப் HCL. 82nd ரேங்க் கிரண் மசும்தார் ஷா, ஃபவுண்டர் ஆஃப் பயோகாயின். AISBOF ஆல் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் ஃபெடரேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரியா ரூபம் ராய் அவர்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் சக்சீட் பண்ணது தீபக் குமார் சர்மா. ஆல் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் பிஷோயி. சையத் முஸ்டாக் அலி டிராஃபி 2024ல் மும்பை அணி மத்திய பிரதேசத்தை வின் பண்ணி 2nd டைமாக சையத் முஸ்டாக் அலி டிராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. மும்பை டீமை கேப்டன் பண்ணது ஸ்ரேயாஸ் ஐயர். ஃபைனல் மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ள சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடந்தது. Renowned Indian tabla player and Padma Awadi Zakir Hussain passed away. December 18 International Migrants Day. இதோடைய தீம் ஹானரிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிங் தர் ரைட்ஸ். இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் போயிட்டு இந்த டேட்டில் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.